தினமலர் செய்தி ஆசிரியர் லெனின் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டாலும் தங்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் வரை ஓயமாட்டோம் என்று பத்திரிகையாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஆபாசமாகவும் அருவெறுப்பாகவும் பேசிய நடிகர்கள் மற்றும் நடிகைகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் திங்கட்கிழமை கோர்ட்டை அணுகவும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் லெனின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீது அரசு தரப்பில் எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்காததால் நிபந்தனையற்ற ஜாமீனில் அவர் புழல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவரை பத்திரிகையாளர்கள் மற்றும் தினமலர் ஊழியர்கள் வரவேற்று பத்திரிகையாளர் மன்றத்துக்கு அழைத்துச் சென்றனர். தனக்கு ஒத்துழைப்பு அளித்த பத்திரிகையாளர்களுக்கு லெனின் நன்றி தெரிவித்தார். விடுதலைக்காக எல்லாரும் ஒத்துழைச்சிருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. போலீஸ் நம்ம வேலை செய்யற ஆபீஸ்க்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்றது பத்திரிகை சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய சவாலாக விட்டுருக்காங்க. இதை நம்ம தட்டி கேட்கறதுக்கு என்னுடைய கைது நம்ம ஒத்துழைப்புக்கு வழிகாட்டி இருக்கு. நேற்று எல்லா மாவட்டங்களிலுமே பிரஸ் கிளப்ல இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் சில மாவட்டங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல அவங்க உங்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம் எப்படி நடந்துகிட்டது இன்னைக்கு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு தான் கூட்டு போனாங்க. ஆபீஸ்ல இருந்து சட்டையை பிடிச்சி எடுத்து கூட்டு போனாங்க. சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு தான் கூட்டு போனாங்க. இது வரைக்கும் என்ன வழக்கு போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட எஃப்ஐஆர் காமிக்கல. இதுவரை காமிக்கல. எந்த கையெழுத்தும் வாங்கவும் இல்லை. கைது செய்யப்பட்ட பின்னர் எப்படி நடந்துக்கிட்டாங்க? கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஜெயில கொண்டு விட்டாங்க. அப்புறம் ஒன்னும் கைகான்னு சொன்ன. ஓகே, இந்த மாதிரி மனித உரிமை மீறல்னால தினமலர் சார்பா நீங்க என்ன மாதிரி? நாங்க மனித உரிமை கமிஷன்ல நாங்களும் அப்ரோச் பண்றோம்.